கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த உபவாச நாளிலும் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி நீங்கள் பதிலையும் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமீன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. துவண்டு போகாதீங்க. பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து துவண்டு போகாதீங்க. வியாதியை பார்த்து துவண்டு போயிடாதீங்க. சத்துருவால் நித்த ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா, அதை பார்த்து துவண்டு போயிடாதீங்க. வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களா, நீங்க செய்கிறதுல தப்பு தப்பு தவறு தவறு என்று சொல்லுகிறார்களா, நீங்க கரெக்டா எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஆனா அதுல உங்களை குறை கண்டுபிடிச்சு உங்களை ஒடுக்குறாங்களா, உங்களை கவலைங்கிற ஆவியினால ஒடுக்கும்படியாக பிசாசானவன் ஆபீஸ்ல இருக்கிறவர்கள் மூலம் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறானா, இல்ல வீட்டில் இருக்கிறவர்கள் மூலம் எழும்புகிறானா, சபையில் இருக்கிறவர்கள் மூலம் நீங்க ஜெயிக்க கூடாதபடி, நீங்க முன்னேறி செல்லக்கூடாதபடி, இல்ல கர்த்தர் உங்கள் மூலம் வெளிப்படக்கூடாதபடி சத்துரு ஒரு எசபெலின் ஆவியின் மூலமோ, ஒரு அஸ்தோத்தின் ஆவியின் மூலமோ, ஒரு லிவியாத ஆவியின் மூலமோ, ஏதோ ஒரு பொல்லாத ஆவி மூலம் வேலை ஸ்தலத்திலோ இல்ல வீட்டிலேயோ சபையிலேயோ வெளியிலேயோ நீங்க போகிற வர இடத்துலயோ உங்களை ஒடுக்கி மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடி உங்க சந்தோஷத்தை அவன் திருடுனானா, இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக தான் வருது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. நீ நம்புகிறது அவரே ஆயிருக்கணும். இந்த மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிருவான், இந்த மனுஷன் எனக்கு விரோதமா எழுப்பி எத்தனை நாள் எனக்கு விரோதமா போராடிடுவா, இந்த மனுஷன் எனக்கு விரோதமா எழுப்பி எத்தனை நாள் இவன் ஜெயிச்சிருவான். பொய் என்னைக்குமே நிக்காதுங்க, உண்மைதான் நிற்கும். பொய்யும் சாத்தானானவன் இல்லையா, கர்த்தருக்கு முன்பால அவன் நிற்க முடியாது. ஆனா உண்மை உத்தமா இருக்கிற உங்களை அவர் என்ன சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாகிரு. அவர் தாங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நீங்க உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, குறித்த காலத்தில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், எளிதுவை அது கால தாமதமானாலும் அது நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறாருங்க. நீங்க அவர் பேர்ல மனமகிழ்ச்சியா இருக்குன்னா, அவருடைய வார்த்தையில், அவருடைய வல்லமையில், அவர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களுக்கு கொடுக்கிற தரிசனங்களில் மனமகிழ்ச்சியா இருங்க. நிச்சயமாக உங்க இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு அருள் செய்வார். ஒருவேளை நீங்க இருதயத்தை நினைச்ச காரியங்கள், ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்காம இருக்குதா, உங்கள் இருதயத்தில் எதை நினைச்சீங்களோ அதையெல்லாம் என் தேவனாய் கர்த்தர், மனுஷன் முகத்தை பார்ப்பாங்க, மனுஷன் ஆட்களை பார்ப்பான், ஆனா கர்த்தரோ உங்க இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த வசனத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, என் இருதயத்தின் விருப்பம் எனக்கு இன்றைக்கு நிறைவேறி விட்டது. ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க மருத்துவர்கள் ரிப்போர்ட், எனக்கு தவறான ரிப்போர்ட் எழுதப்பட்டிருக்குது, இந்த ரிப்போர்ட் என்னை வேதனைப்படுத்திச்சு, என்னை ஒடுக்குது, மந்திரவாதியினால சூனியக்காரில் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு ஒடுக்கப்பட்டிருந்தீங்களா, நீங்க இன்றைக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி துதிச்சு பாருங்களேன், ஜெபிச்சு பாருங்களேன், ஆராதிச்சு பாருங்களேன். அது யாரை ஆராதிக்கிறீங்க? கர்த்தரை. யாரிடத்தில் ஜெபிக்கிறீங்க? கர்த்தரிடத்தில். வேத வசனத்தை முட்டி போட்டு படிச்சு பாருங்களேன். அது யாரோட வார்த்தை? யாருக்கு முன்னால வாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக நின்று வாசிக்கிறீங்க. அப்போ நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்று சொன்னால், அவருக்கு முன்னாலே போய் இதையெல்லாம் செய்து பாருங்களேன். உங்களுக்குள்ள, அவருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி, அவருக்குள்ள இருக்க பரலோக சந்தோஷம், அவருக்குள்ள இருக்க நிம்மதி, அவருக்குள்ள இருக்க சமாதானம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கல தெளிவா, தூதர்களும் சேனைகளும் மூப்பர்களும் இல்லையா, கர்த்தருக்கு முன்பால பாடி துதித்தார்களாம், ஆர்ப்பரித்தார்களாம், அவருடைய கிரீடங்களெல்லாம் கழட்டி கீழே வச்சாங்களாங்க. அப்போ எதுக்காக? அவரிடத்திலிருந்து நிறைவான சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், பலன், ஐஸ்வர்யம், கனம், வல்லமை, மகிமையெல்லாம் அவரிடத்தில் நமக்கு கிடைக்கும்படியாக தான் அவரிடத்தில் போய் நின்றாங்க. அவரிடத்தில் போய் நிற்கும் போது நீங்க ஆராதிக்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாயிருங்க. ஒரு பாட்டு பாடுங்க, 2 பாட்டோட 3வது பாட்டுல உங்களுக்குள்ள மகிழ்ச்சி பொங்க தொடங்கிறோம். உங்களே மறந்து அந்த இடத்துல தேவனை ஆராதிக்க தொடங்கிடுவீங்க. நீங்க அங்க இருக்கிற ஆட்களை பார்க்க மாட்டீங்க, பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை மன மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு இந்த வசனத்தின்படி தந்துள்ளாராக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா. God bless you all. Amen.